ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து பார்ப்போம். இந்த டாபிக் பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கோடர். ஸோ என்கோடர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டீகோடருக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது எப்படின்னு எந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட்டில். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த என்கோடரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஎல்சி தான், காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட். ஸோ இது வந்து ஒரு சிஎல்சி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்கோடர் வந்து இன்புட் வந்து 2n இன்புட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கோம். நம்ம வந்து பார்த்துருப்போம் டீகோடரில் n நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து அது எடுத்துக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து டீகோடரில் பார்த்துருப்போம் n நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து எடுத்துக்கும். அதுவே இந்த என்கோடரில் வந்து பார்த்தீங்கன்னா 2n இன்புட்ஸ் எடுத்துக்கும். அவுட்புட் வந்து அப்போ என்ன தரும்னு வந்து பார்த்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் அவுட்புட் வந்து இது தரும். n நம்பர் ஆஃப் அவுட்புட் தரும், 2n இன்புட்ஸாக வாங்கிக்கும். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து ஒன்லி ஒரு நேரத்தில் ஒரு இன்புட் மட்டும் தான் அது வந்து எனபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எழுதுகிறேன். ஒன்லி ஒன் input active at a time. ஸோ இந்த என்கோடரில் முக்கியமான பாயிண்ட்டே இதுதான், ஒரு நேரத்தில் ஒரு இன்புட் மட்டும் தான் ஆக்டிவாக இருக்கும். ஓகே, இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. அது என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ள சம்ஸை வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, இதில் என்ன ட்ராபேக்னால் ஒரு டைமில் ஒரு இன்புட் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்க முடியும். சப்போஸ் நம்மளுக்கு D3ன்ற ஒரு இன்புட்டும் D4ன்ற ஒரு இன்புட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் ஆக்டிவ் ஆகிடுச்சு. அப்போ இந்த இடத்துலையும் 1 கிடைக்கும், இந்த இடத்துலையும் 1 கிடைக்கும். ஒருவேளை அது ரெண்டுமே ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து சம்திங் எல்ஸ் வந்து கிடைக்கும். இதை வந்து நான் டிஎக்ஸ்னு வச்சுக்கிறேன். வேறு ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். நம்ம கொடுத்த டிசைட் அவுட்புட் வந்து கிடைக்காது. ஸோ இதுதான் இந்த என்கோடரில் இருக்கிற பெரிய ட்ராபேக்கு. ஒரு நேரத்தில் ஒரு இன்புட் மட்டும் தான் ஆக்டிவாக இருக்க முடியும். ஒரு இன்புட்டுக்கு மேலே ஆக்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளால் அவுட்புட் வந்து அன்டிஃபைன்டாக இருக்கும். அதாவது கரெக்டாக வந்து இது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த ட்ராபேக்கை சரி பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு ப்ரியாரிட்டி என்கோடர்னு ஒன்று இருக்குது. ப்ரியாரிட்டி என்கோடர். இந்த ப்ரியாரிட்டி என்கோடர் பார்க்கும்போது இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்கோடர் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ரியாரிட்டி என்கோடர் வந்து பார்த்துடலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு 2n இன்புட்ஸ் இருக்கும். அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா n நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு பிளாக் வந்து நான் ஜென்ரலாக வந்து ட்ரா பண்ணிடுறேன். ஸோ இது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 4x2ன்னு எடுத்துக்கிறேன். 4x2 என்கோடர் நான் இங்கே சிம்பிளாக ஈஸின்னு சொல்லிடுறேன். எனக்கு 4 இன்புட் வந்து நான் தருவேன். 0 1 2 3ன்றது. அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 2 தருவேன். கீழே வந்து நம்ம டீகோடருக்கு கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு இது எனேபிள் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். இது எனேபிளாக இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம இன்புட் வந்து நம்ம D0 D1 D2 D3 இருக்கும். அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு Y1 Y2 அந்த மாதிரி எதனா வந்து கிடைக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரு டைமில் ஒரே ஒரு இன்புட் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கும், மிச்சம் எல்லாமே வந்து 0 ஆகிடும். ஓகே, நம்ம இப்போதைக்கு சின்னதாக ஒரே ஒரு சம் மட்டும் பார்த்துருவோம். இந்த என்கோடரில் இந்த என்கோடர் வந்து அந்தளவுக்கு முக்கியமான இது வந்து கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ஃபெயிலான ஒரு
காம்பினேஷனல் லாஜிக் சர்க்யூட். இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு ப்ரியாரிட்டி என்கோடராக இருக்குது, இதை விட அட்வான்ஸ் ஆனது. ஸோ பெஸ்ட்டு. ஆனால் இருந்தாலும் நம்ம கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுப்போம். கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு y1 is equal to summation m 4 5 6 and 7. அடுத்து y2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு summation m of 2 3 6 7 2 3 6 7 and then y3 ன்னு ஒன்று இருக்கு, summation of 1 3 5 7. ஓகே, நம்ம எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்க எலமெண்ட்ஸ் வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணால் நம்மளுக்கு மேக்ஸிமம் எலமெண்ட்ஸ் 7ஆக தான் இருக்குது, இதுலேயும் சரி இதுலேயும் சரி இதுலேயும் சரி. அப்படின்னா நம்மளுக்கு இன்புட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 8 இன்புட்ஸ்குள்ளே இருக்கலாம். அதாவது 2/3 இன்புட்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்புட்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னா 2/3 வந்து இன்புட்டாக இருந்தால் நம்மளுக்கு வந்து அவுட்புட் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 அவுட்புட்டை வந்து கிடைக்கும். ஸோ இப்போ டயக்ராம் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கான 8 cross 2n கொடுத்தா எத்தனை கிடைக்கும், 3 கிடைக்கும், n கிடைக்கும், n அவுட்புட்ஸு. ஸோ 8x3 என்கோடர் ஈஸின்னு எழுதிக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அதுக்கு வெளியே வந்து நான் வேல்யூ கொடுத்துறேன். என்னென்னா D0 D1 D2 D3 D4 D5 D6 and D7. ஸோ D0லேருந்து D7 வரையும் நம்மளுக்கு இன்புட்ஸ் தரோம். அவுட்புட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 அவுட்புட் கிடைக்கும், 1 2 and 3. பட் ஆனால் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சம்மேஷன் m of 4 5 6 7 2 3 6 7 and 1 3 5 7 கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு அவுட்புட்ஸ் வந்து இந்தமாரி 3ஆக தான் கிடைக்குது. ஸோ இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த XYZயாக இருக்கும், y1 y2 y3 இருக்கும். y1 y2 y3. ஓகே, இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு என்கோடர் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம இது எப்படி கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வந்து இதே மாதிரி ஒரு டயக்ராம் வந்து வரைஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்து உள்ளே இதேமாரி ஒரு டயக்ராம் வச்சுட்டு உள்ளே எப்படி நடக்குது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 8x3 ஈஸியாக வந்து நான் இப்போதைக்கு எரேஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம இன்னொன்று வரைஞ்சி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த டெக்ஸ்டெல்லாம் அடிச்சுட்டு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் வந்து காமிக்கிறேன். நம்மளுக்கு y1ஓட வேல்யூஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. என்னென்னா 4 5 6 7 4 5 6 7 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கேட் யூஸ் பண்ணி இந்த y1 கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஆர்கேட் இருக்குது 4 5 6 7. நான் கீழே வந்து ஆர்கேட் வரைஞ்சிக்கிறேன். ஒன்று கீழே ஒரு ஆர்கேட் வரைஞ்சிக்கிறேன். 4 5 6 7 வந்து கனெக்ட் பண்ணுறேன். 4 5 6 and 7. இது வந்து y1 கூட கனெக்ட் பண்ணிப்பேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா y2 2 3 6 7 2 3 6 and 7. இது வந்து நான் y2 கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் D3 ஒன்று இருக்குது. D3 நான் என்ன பண்ணிக்கிறேன்னா y3 இருக்குது. y3 அதே மாதிரி தான் ஒரு ஆர்கேட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆர்கேட் தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா அது வந்து எல்லாமே SOPஸில் இருக்குது.
என்னென்ன இருக்குது 1357 1 நான் இதுக்கு மட்டும் வேறு கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 1 3 5 எங்கே இருக்குது, இதுதான் 5 அண்ட் ஃபைனலாக 7. கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். சாரி இது 6 அண்ட் ஃபைனலாக 7 வந்து இங்கே கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து Y3 கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தனியாக வந்து ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இது வந்து இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் நம்மளோட 8x3 என்கோடராக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த 8x3 என்கோடர் இருக்கும். இதில் இருக்க இந்த ட்ராபேக் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு ப்ரியாரிட்டி என்கோடர் வந்திருக்கு. நம்ம இதுலேயே வந்து சேர்த்த இந்த ப்ரியாரிட்டி என்கோடர் வந்து பார்த்துருவோம். ஓகே, இந்த ப்ரியாரிட்டி என்கோடர் வந்து அதே தான். என்கோடருக்கு என்னென்ன டாபிக் கதை இருந்துச்சோ அதே தான். என்னதுன்னா இது வந்து ஒரு CLU காம்பினேஷனல் லாஜிக் யூனிட் இல்லை சர்க்கியூட்டு. இது வந்து எத்தனை 2n இன்புட்ஸ் வாங்கிக்கும், எத்தனை நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் வந்து இது தரும், n நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் வந்து தரும். ஸோ இதில் என்ன இருக்குன்னா, இஃப் மோர் தென் 1 இன்புட் அட் ஏ டைம், ஒரு நேரத்தில் ஒரு இன்புட்டுக்கு மேலே நம்ம கொடுத்தோம்னா, இஃப் மோர் தென் 1 இன்புட் அட் அ டைம், இது வந்து ப்ரியாரிட்டி வந்து யாருக்கு அதிகமாக தரும்னா ஹையஸ்ட் பொசிஷன். ஹையஸ்ட் பொசிஷனுக்கு தான் அது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து தரும். ஸோ அந்த பொசிஷன் வந்து நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுறதுனா, நம்ம இந்த பைனரியிலே வந்து பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ABCD அப்படின்னு ஒரு சோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த சோர்ஸ்க்கு இல்லைன்னா சோர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம வந்து ஒரு ஆர்டர் பொசிஷன் தரும். இது 0ன்னு, இது 1ன்னு, இது 2ன்னு, இது 3ன்னு. ஸோ அந்த இடத்துல வந்து யாருக்கு ப்ரியாரிட்டி அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா, இந்த 3க்கு தான் வந்து அதிகமாக ப்ரியாரிட்டி இருக்குது. அதாவது சோர்ஸ் ஏக்கு. இந்த சோர்ஸ் டிக்கு வந்து ப்ரியாரிட்டி கம்மியாக இருக்குது. ஏன்னா அதோட வேல்யூ வந்து இதோட பொசிஷன் வந்து 0வாக இருக்குது. ஸோ அப்போ ஏ வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னே சொல்லுவோம். டி வந்து என்ன சொல்லுவோம், லோயஸ்ட் ப்ரியாரிட்டியை சொல்லுவோம். இது எப்போ சொல்லுவோம்னா, நம்மளுக்கு எப்போ இன்புட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரே டைமில் வந்து எனேபிள் ஆச்சுன்னா, இந்த இடத்துலையும் 1 கிடச்சிருக்கு, இந்த இடத்துலையும் 1 கிடச்சிருக்கு. அப்போ நம்ம யாருக்கு ப்ரியாரிட்டி வந்து கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா 7க்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்போம். அதே மாதிரி தான் நடுவில் இருக்க எலமெண்ட்ஸ்க்கும் 2க்கும் பி சோர்ஸ்லேருந்து இன்புட் தருது, சி சோர்ஸ்லேருந்து இன்புட் வருது. அப்போ எந்த சோர்ஸை கன்சிடர் பண்ணோம்னா இந்த பின்ற சோர்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஏன்னா அவங்களுக்கு தான் இது வந்து அதிகம் ப்ரியாரிட்டி கம்பேர்டு வித் சி. அதேமாரி ஏ இஸ் கம்பேர்டு வித் டி. ஏவோட ப்ரியாரிட்டி தான் அதிகமாக இருக்குது, ஏன்னா பொசிஷன் வந்து அதிகம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சம் வந்து சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகே, என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரியாரிட்டி என்கோடரில் 4x2 ப்ரியாரிட்டி பிசின்னு நான் வச்சுக்கிறேன், பிஇசின்னு வச்சுக்கிறேன், ப்ரியாரிட்டி என்கோடர். இதை வந்து அவங்க சால்வ் பண்ண சொல்கிறாங்க. அவங்க எந்த கொஸ்டினும் தரல, பொதுவாக ஜென்ரலாக அது பார்க்க எப்படி இருக்கும்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா, கேமேப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ரியாரிட்டி என்கோடர் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோன்னா,
ஸோ இது வந்து இப்போதைக்கு பார்ட் 1. பார்ட் 2 வந்து கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் ஆகிடும்.